Hi students, welcome to BME Max 10th Standard Max 4th Chapter Geometry Exercise 4.2 12th sum பார்க்கலாம். Construct a triangle PQR in which QR equal to 5 cm, angle P is equal to 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. Find the length of the altitude from P to QR னு கேட்டுக்கிறாங்க. இதில் altitude லென்த் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். இதில் QR 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் P வந்து 40 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இது மீடியன் வந்து 4.4, மீட் பண்ணுற பாயிண்ட் G. இது வந்து 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் 0 to 5. ஜீரோ டு 5 ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். இது வந்து QR தான் பேஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இங்கேருந்து 40 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரையணும். ப்ரொட்ராக்டர் வச்சு திருப்பி வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் Qங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல வச்சு இந்த லைன் மேலே வச்சு 40 டிகிரி 30 இங்கே 40 இந்த 40 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த Qங்கிற பாயிண்ட்லேருந்து இது மேலே வச்சு இந்த Qவில் வச்சு கரெக்டாக இந்த லைன் மேலே வச்சு 90 டிகிரிக்கு வரையணும் ஒரு ஆங்கிள். இங்கே ஆங்கிள் P வந்து எங்கேயுமே இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆங்கிள் 40 டிகிரி வரைஞ்சி இந்த சைடு 90 டிகிரி லைன் வரைஞ்சி ஆங்கிள் போட்டு இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணியாச்சு. ஹாஃபுக்கு மேலே ரேடியஸ் எடுத்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். இங்கே Qங்கிற பாயிண்ட்லேருந்து சேம் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் போட்ட அதே மாதிரி தான் இதுவும் இந்த சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு இங்கே ஆரில் வச்சு இங்கே இன்னொரு பாயிண்ட் கட், இங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். இது மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே வந்து O. இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் சம்மில் போட்ட அதே மாதிரி தான் அப்படியே இங்கே கட் பண்ணுற இடத்துலேருந்து இங்கே Q, இங்கே Q, இங்கே இந்த R. இந்த Qவையும் Rஐயும் டச் பண்ணி இப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது 4.4 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரையணும். இது சர்க்கிள் போட்டோம். இது 4.4 சென்டிமீட்டர். இங்கேருந்து இதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4.4 சென்டிமீட்டர் இங்கேருந்து 4.4 4க்கு அப்புறம் 4 லைன்ஸ் முன்னாடி. அதே மாதிரி இங்கே கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இங்கே இதிலேருந்து இந்த சென்டரில் Qக்கும் Rக்கும் சென்டரில் அங்கே Gங்கிற பாயிண்ட் இருக்குது, அதில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு. இந்த ரெண்டு ஆர்க்கில் எந்த சைடு வேணாலும் நம்ம ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து G,
இங்கேருந்து இது மீட் ஆகிற பாயிண்ட், இங்கேருந்து இங்கே ஒன்று. நெக்ஸ்ட்டு இங்கே க்யூவிலேருந்து ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து ஒரு லைன். இது வந்து 4.4 சென்டிமீட்டர். இப்போ ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்டிடியூட்னா அது வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் நம்ம இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு பி, இதுதான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிள். இப்போ இங்கே இந்த பியில் இருந்து இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் வரையணும். இங்கே பியிலிருந்து இதையை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் இங்கே கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஆர்க், இங்கேருந்து இது ஒரு ஆர்க். இப்போ இது ரெண்டையும், இந்த பியையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பியையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது இந்த லைனை வந்து மெஷர் பண்ணணும். ஃபுல் லென்த் கிடையாது, இந்த கியூஆர் தான், பி டு கியூஆர் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே பியிலேருந்து இந்த கியூஆருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே பி, இங்கே கியூஆர், இங்கே 2.2 சென்டிமீட்டர் வருது. அப்போ இது வந்து 2.2 சென்டிமீட்டர். இப்போ ஆல்டிடியூட் ஈக்குவல் டு 2.2 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.